யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருடன் படம். அந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லாருமே சொல்கிறது இந்த படம் சுப்பிரமணியபுரம் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூலையும் கமெண்ட்லையும் சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை படம் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு நினப்பு கூட அந்த படம் பார்க்கும்போது வரல. ஸோ அந்த இடத்துல நான் கிளியர் கட்டாக சொல்ல விரும்புகிறேன். துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன், சிவாடா, ரேவதி சர்மா, சமுத்திரக்கனி, மியாமி கோபி, ரோஷினி ஹரிப்பிரியன், வடிவுக்கரசி மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் கருடன். ஸோ இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என்ன ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஒன்னே கதை என்னங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க. அதாவது ஒரு மனுஷனோட மொத்த வாழ்க்கையிலும் பிரச்சனையாக இருக்கிறது மண், பெண், பொன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிலத்துக்காக மொத்த பிரச்சனையும். வெற்றிமாறனோட ஸ்கிரிப்டுங்கிறது தெரியுது. ஏன்னா அவர் வந்து இந்த நிலம் சார்ந்த படங்கள் நிறைய எடுத்துகிட்டு இருக்கு. நிலத்தை பிரச்சனையை வச்சு நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறார். ஸோ ஸ்கிரிப்ட் அவரோடங்கிறனால ஒரு கோயிலுக்கு சொந்தமான ஆனால் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட யாருக்குமே தெரியாத ஒரு இடம். அது வந்து இந்த பட்டா போடுற மினிஸ்டர், எனக்கு தெரியல அவர் பட்டா போடுற மினிஸ்டர் இப்போ ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ அதுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருக்கிறாராம். ஸோ அவருக்கு அது தெரிய வருது. வடிவுக்கரசியோட பேரன் தான் உன்னிமுகுந்தன். உன்னிமுகுந்தனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சசிகுமாரும் சூரியும். ஸோ இவங்களை தாண்டி அந்த பட்டாவை வந்து இவங்க எப்படி எடுக்கிறனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நடக்கிற விஷயந்தான் இந்த நட்பு, பாசம், விசுவாசம், நட்புக்காக நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகள், அப்போ விசுவாசத்துக்காக நடக்கக்கூடிய கொலைகள், பாசத்துக்காக நடக்கக்கூடிய கொலைகள் அப்படின்ட்டு கதையை பின்னி கொண்டுட்டு போகிறாங்க. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்ச பேர் இதில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அதாவது ஒருத்தன் நல்லவனாக இருப்பான், ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான், ஒருத்தன் அப்பாவே இருப்பான். ஸோ இந்த நல்லவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார். ஆல்வேஸ் எப்போவுமே வந்து நட்பு, நம்பிக்கை அப்படின்னு ஒரு நமக்கு தெரியும். நட்புனாலே சசிகுமார் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சுருக்கோம் தமிழ் சினிமாவில். ஸோ வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னிமுகுந்தன் வில்லன். ஒரு அப்பாவியான கேரக்டர் யார்? விசுவாசம், பாசம் எல்லாம் நிறைஞ்ச ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா சூரி. அதாவது பயங்கர விசுவாசமாக இருக்கார். இவருங்க 3 பேர் சின்ன வயசில் ஒரு எப்படி ஜாயிண்ட் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த வளர்ந்ததுக்கப்புறம் இருக்கிற கதைக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது உன்னிமுகுந்தன் மேலே எவ்வளவு விசுவாசம் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகுமார் சும்மா என்ன மச்சான் அப்படின்ட்டு இப்படி கையை ஓங்குவார். உடனே அதை தடுக்க போயிடுவார். உடனே சசிகுமாருக்கு பேர் என்னடா, இல்லைண்ணே அடிக்கிற மாதிரி வந்தீங்க, டேய் உனக்கு முன்னாடி தான் அவன் ஃப்ரெண்டா அப்படின்னு. இல்லைண்ணே இருந்தாலும் அண்ணனை அடிக்கக்கூடாது அப்படி அந்த ரேஞ்சில். அதாவது சசிகுமாரவே தொட விடாத அளவுக்கு ஒரு விசுவாசமான ஒரு நாய் மாதிரி தான் அவரை ட்ரீட் பண்ணுறாங்க. விசுவாசமான ஒரு ஃப்ரெண்டு, அதாவது கூட இருக்கிற ஒருத்தன். அட் த சேம் டைம் சசிகுமாரோட ஃபேமிலி மேலே பயங்கரமாக பாசம் வச்சுருக்கிற ஒரு கேரக்டர். அதாவது மதினி சசிகுமாரோட ஒய்ஃப் மதினி கூப்பிட்ற அளவுக்கு அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசமான ஒரு கேரக்டராக சூரிய நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியோட சட்டில்டான பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் சூப்பரான ஃபன் இருக்குது. நம்ம நினைப்போம் இந்த படம் சீரியஸான படம், ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் வந்து சூரியோட அந்த காமெடி சென்ஸ் சூப்பராக இருக்குது. அதாவது விழுந்து சிரிக்கிறோம். அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் உண்மையிலே போர் அடிக்குது. ஸ்கிரிப்டை இழுக்கிறாங்க, அந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இழுத்துட்டு போகிறாங்க. பட் இன்டர்வல் பிளாக்கு அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே விசில் பறகு, தேட்டரில் சவுண்டு காது கிழிது, அந்த அளவுக்கான ஒரு இன்டர்வல் பிளாக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கதை நகருது. ஆனால் அதுவும் கொஞ்சம் இழுக்கிறாங்க. பட் லாஸ்ட் அந்த சூரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, அது பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் கூஸ் பம்ப்ஸ் வருது, ஒரு தேட்டர் கிளாப்ஸ் ஆகுது, ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, விசில் சவுண்டு பறக்குது, பட்டையை கிளப்புது. ஸோ அந்த இன்டர்வல் பிளாக்கும் இந்த கிளைமேக்ஸ் அந்த 20 மினிட்ஸும் தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் பார்க்குறேன். அதேமாதிரி ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் தான் சூரியோட ஃபன்னு. அது நம்மளை எங்கேஜாக வச்சுக்கிறது. அப்புறம் இன்டர்வல் பிளாக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வல்லேருந்து அதுக்கப்புறம் கதை கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. பட் அடுத்து ஒரு 20 நிமிஷம் சூரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளை வந்து அந்த சீட்டோட எஜ்ஜுக்கு நம்மளை கொண்டு வருது. ஸோ அந்தளவுக்கான ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது அந்த படம். சசிகுமார் ரோலை பற்றி சொல்லணும்னா, சசிகுமார் அந்த படத்தில் ரொம்ப டம்மியாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, அதாவது சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் இவருக்கு தெரியாமலே ஒருத்தர் தப்பு பண்ணுறது இவருக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் தான் நம்மளை பொறுத்தவரைக்கும். நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கான், கோயிலே சுற்றுறான், அவன் ஒரு விஷயத்த பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கேள்விக்குறி நமக்கு பெருசாக இருக்குது. ஸோ சசிகுமாரோட ரோலை வந்து சூரி அதாவது உன்னிமுகுந்தன் அளவுக்கு கூட சசிகுமாருக்கு இல்லை. சும்மா வர்றாப்புல 4 வார்த்தை பேசுகிறாப்புல,
இந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த படத்தில் சசிகுமார் வந்து இறந்துருவாப்புல. அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரிவ்யூ எல்லாருமே சொல்லிட்டாங்க. ரிவ்யூ ஃபஸ்ட் டே FDF ரிவ்யூலேயே எல்லாரும் சொல்லிட்டாங்க சசிகுமார் இறந்துருவார். அந்த சீன் பயங்கரமாக இருக்கும். அந்த சீன் மாதிரி ஆக்சுவலாக இருக்கிறதுலே அந்த சீன் தான் மொக்க. அந்த சீனை வாண்டடாக க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. சசிகுமாரை ரொம்ப ஈஸியாக கொண்டுடுறாங்க. அதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான். சசிகுமார் இந்த இடத்துல கொண்டுருவாங்க. கொள்வது உன்னிமுகுந்தன்ங்கிறது நமக்கு தெரியும். காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு வரோம். நிறையா படங்களில் பார்த்துட்டு வரோம். ஆனால் சூரிய அந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு ஒரு சீன் எழுதுவாங்க இல்லையா, அது செம்ம கடுப்பாக இருக்கும். ஒரு இந்த கோழி ஈரல் இருக்குது இல்லையா, அதை வாங்குறதுக்காக சூரிய போவாப்புல. அந்த கேப்பில் இங்கே போட்டு தெளிவானு. ஸோ சூரிய வந்து எவ்வளோ விசுவாசமாக இருந்தாலும் பாசத்துக்காக அதை அப்படியே மாறுறாரு. அது நல்லாயிருக்கு. உன்னிமுகுந்தன் மேலே அப்படியே திரும்புகிறாரு. ஆனால் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணே நான் வந்து உன்னை கொண்டுவனே, அதனால் நான் உள்ளே இருக்கிறேனே, ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேனே அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஆனால் அதை தாண்டி அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வரும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் வந்து உன்னிமுகுந்தன் ஒரு சரியான வில்லன். அதாவது அவர் உடம்புக்கும் அவருடைய பேச்சுக்கும், அதாவது அவர் பேசும்போது மதுரை லாங்குவேஜ் செம்மையாக இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு அந்த லாங்குவேஜ் செட் ஆகணும்னு சொல்கிறாங்க. பட் அவர் பேசும்போது அது நல்லாயிருக்கு. அந்த மதுரை லாங்குவேஜ் பேசும்போது அவர் ஒரு வில்லனுக்கான உடனே அப்படியே அழகாக கொடுக்குறாரு. உன்னிமுகுந்தன் இந்த படத்தை செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் நம்ம குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. சிவாடாவுக்கு இந்த படத்தில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் சசிகுமார் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. அந்த அழுகிற சீனாக இருக்கட்டும், அந்த ஜெயிலுக்கு வெளியே கீழே உட்காந்து சூரிய மேலே மண்ணை வாரி போடுறதா இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் தான் அவங்களை சரியாக யூஸ் பண்ணலனாலும், பெருசாக அவங்களுக்கு ஸ்கோப் இல்லைனாலும், அந்த சசிகுமார் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சீன்ஸும் ஸ்கோப்பும் ரொம்ப அழகாகவே இருக்குது. அப்புறம் ரோஷினி ஹரிப்பிரியன், நமக்கு தெரியும் விஜய் டிவியில் ஒரு சீரியலில் வந்தவங்க. அப்புறம் குக்கு வித் கோமாளியில் வந்தாங்க. ரோஷினி ஹரிப்பிரியன் இன்ஸ்டாகிராமில் நிறையா ஃபோட்டோஷூட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உன்னிமுகுந்தனோட ஒய்ஃபாக வராங்க. ஒரு வில்லத்தனமான ஒய்ஃப். அதாவது நீங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்லடா, அதாவது அண்ணன் கூப்பிட்டு இருந்த ஒருத்தர் கொல்றதுக்கு துணை போகிற அளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் வில்லி. பட் சசிகுமாரோட ஒய்ஃப் அப்படி கிடையாது. ஸோ இவங்க ஒரு வில்லத்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு படம் ஃபுல்லாக அவங்க மேலே பயங்கர கோவம் வருது. ஸோ அதுவே பெரிய ப்ளஸ் தான். நம்மளை வந்து கோவப்படுத்துகிற அளவு அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வடிவுக்கரசி இதில் வந்து ஒரு பாட்டியாக நடிச்சிருக்கிறாங்க, உன்னிமுகுந்தனோட பாட்டியாக. ஸோ கொஞ்ச நேரம் வந்தாலுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அவங்க ஒரு இடத்துல இறந்துடுறாங்க. அவங்க இறக்குறதுக்கு யார் காரணங்கிறது நமக்கு அப்பயே தெரிஞ்சிடும். ஆனால் இவங்க ட்விஸ்ட்டுங்கிற பேரில் ஒரு கிரிஞ்சு பண்ணுவானுங்க கிளைமேக்ஸ் வரைக்கும். அது படம் பார்க்குற எல்லாருக்குமே அந்த இடத்துல தெரிஞ்சுட்டு இவங்க சாக போகிறாங்க. அடுத்து இவங்களை கொண்டது யார் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் அந்த தேட்டரில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆனால் கிரிஞ்சுங்கிற பேரில் இவங்க வந்து ஒன்று பண்ணுவானுங்க. அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அப்புறம் ரேவதி சர்மா, எனக்கு ரேவதி சர்மா எப்படி சொல்கிறது, அவங்களுடைய காஸ்டியூமும் சரி, அவங்கள பார்க்கும்போது சரி, அதை ஒரு மலையாள பொண்ணுங்கிறது தெளிவாக தெரியுது. பட் இவங்க அதை வந்து கிளாமருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது கிளாமர் தான் எனக்கு தெரியுது. அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. அது எப்படி சொல்ல, ஓகே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க. ஒரு குட்டி பொண்ணு, ஒரு டால் மாதிரி இருக்கிறாங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்னா அந்த ஒரு சின்ன பிம்பிள்ஸ் கூட இல்லாமல் அப்படியே ஷைனிங்காக இருக்கணும், அதுதான் ஹீரோயினி அப்படிம்பாங்க. இப்போ பிம்பிள்ஸ் தான் அந்த பொண்ணுக்கு அழகாக இருக்கிறாங்க. பிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு பிங்க், ஒரு ஒயிட் கலர் ஸ்கின்னில் ஒரு பிங்க் கலர் அந்த பிம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த படத்தில் அவங்களுக்கு பெரிய ஸ்கோப்பு கிடையாது. ஒரு ஹீரோயினே சும்மா சூரிய வந்து லவ் பண்ணுற பொண்ணு மாதிரி ஒரு சும்மா ட்ராவல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வர்ற இடம்லாம் கொஞ்சம் க்யூட்னஸ் அழகாக இருக்குது. க்யூட்னஸ் ஓவர்லோடுன்னு சொல்லலாம். ஸோ அவங்களும் சூப்பராக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டம்மியை யூஸ் பண்ணது ரெண்டு பேர் தான். ஒன்று வந்து சமுத்திரக்கனி, இன்னொன்று அந்த படத்தில் வேட்டை நாய்கள். ஸோ வேட்டை நாய்களையும் சமுத்திரக்கனியும் இந்த படத்தில் வந்து டம்மியாக யூஸ் பண்ணிட்டானுங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஃபீல் இருக்குது. சமுத்திரக்கனி ஒரு பர்ஃபார்ம் ஓரியண்டாக ஒரு வில்லனை பிடிப்பார், ஒரு 10 பேர் அடிப்பார், இல்லை ஒரு பயங்கரமான ஒரு அந்த ஸ்கிரிப்டில் பெருசாக இவருக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப டம்மியாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஆர்வி உதயகுமார் அவர் தான் மெயின் ஸ்கிரிப்டே. இந்த மொத்த கதையில் அவர் தான் மெயின். இந்த மொத்த பஞ்சாயத்துக்குமான காரணம் ஆர்வி உதயகுமார். ஒரு அரசியல்வாதியாக வர்றாரு, கடைசி வர அரசியல்வாதியாகவே இருக்கிறாரு. அவர் ஒன்றுமே பண்ண முடியல. அவர் தான் இந்த இடத்த பிளான் பண்ணுறாரு, இதை பண்ணணும்னு பிளான் பண்ணுறாரு. கடைசியில் அந்த ஒரு பட்டயம், அதான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அந்த இடத்துக்கான ஒரு பட்டயம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும். அதை எப்படி வெளியே கொண்டு வந்து எடுத்துடுறாரு. அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ ஆர்வி உதயகுமார் ஒரு பக்க அரசியல்வாதியான ஒரு ரோலில் பர்ஃபார்மன்ஸும் சரி, அவருடைய கேரக்டர் வைஸும் சரி சூப்பராக இருக்குது. அப்புறம் இவனோட மியூசிக் எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பட்டாய் கிளப்பியிருக்காரு. இவனோட
சாங்ஸ் எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஆனால் சாங்ஸ் ஒன்று நல்லாயிருக்கு. இந்த கிளைமேக்ஸில் வந்து சூரிக்குன்னு ஒரு மாசான ஒரு சாங் இருக்குது. அது உண்மையிலே நல்லா செம்மையாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த சீனை இன்னும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த சாங். அட் த சேம் டைம் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அல்டிமேட். ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக தெரிஞ்சு அதை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது அல்டிமேட்டாக இருக்குது. இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய லேக் இருக்குது. ஆனால் அந்த லேக்கெல்லாம் தாண்டி நம்மளை அங்கே உட்கார வைக்கிறதுக்கான ஒரு சரியான காரணமும் அந்த படத்தில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த காமெடி, அப்புறம் இன்டர்வலில் ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட்டு, ஒரு ஆக்ஷன் பிளாஸ்ட் இருக்குது. அடுத்து இன்டர்வலுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடியிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நம்மளை ஃப்ரீஸ் பண்ணி அப்படி உட்கார வைக்கிறாங்க. சீட்டோட எட்ஜில் உட்கார வச்சு விசில் பறக்க வச்சு கிளாஸ் தட்டுற அளவுக்கான ஒரு ஆக்ஷன்ஸும் அங்கே இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு ரியலான ஆக்ஷனை கொடுத்துருக்குறாங்க. சும்மா அப்படியே ஒரே அடியில் ஒரு 10 பேர் பறக்க விடுறதெல்லாம் இல்லாமல் சப்பு இந்த பிதாமான் படம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபைட் சீன்ஸ் பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே தரன்னு இழுத்து எறியுது, பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வருது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் எனக்கு லாஜிக் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா இவ்வளோ பெரிய ராடு, நல்லா ஒரு கை அளவுக்கு இருக்கும் ஒரு ராடு, அதை வச்சு அடிக்க ஒரு மூஞ்சில் காயமே எடுப்போம். ஆனால் செம்மையாக அடிக்கிறாங்க சூரிய. மூஞ்சில் ஒரு சின்ன கீரை கூட வர மாட்டேங்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு அரைக்கு இந்த இடத்துல ஒரு கோடு வந்துடும், ரத்தம் வந்துடும். அது கடைசி வரை இந்த இடத்துல தழும்பாக இருக்கும். ஆனால் ராடை வச்சு அவ்வளோ அடிச்சும் மூஞ்சில் காயம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்ச்சு சண்டை போடுறாரு. அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ. ஏன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. பட் அந்த மாதிரி லாஜிக் இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கடைசியாக அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது உண்மையிலே கருடன் தான். வானத்தில் நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கான ஒரு கருடனாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். நிறைய வைலன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், வைலன்ஸ் இருக்குது. பட் பேரண்ட்ஸோடு போய் பார்க்கும்போது அது பெருசாக தெரியாது. ஏன்னா இப்போலாம் பசங்க நிறையா வைலன்ஸை விரும்புகிறாங்க. நான் நிறையா ரிவ்யூ பார்த்த வரைக்கும் நிறைய பேர் எனக்கு ஃபைட் பிடிச்சிருந்துச்சி, ஆக்ஷன் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா 2-3 கை வெட்டுற சீன் இருக்குது. அதை மட்டும் குழந்தைகளோட கண்ணை மட்டும் மூடிக்கிங்க. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.